முடி கொட்டி போயிடுச்சு. அது அவங்களுக்கே வாழ்ந்த முறை தப்பா தவறான அவங்களுக்கே தெரியாது. டோபமைன் சுரக்க வேண்டிய இடத்துலலாம் அந்த அதிகப்படியான பித்தங்கள் அவங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகி அங்கே ரத்தம் ஓட்டங்கள் தடைபடுது. எனக்கு மண்ணெல்லாம் பட்டு எனக்கு அரிப்பு ஏற்படுதுன்னு சின்ன வயசுல இருந்து தலைக்கு குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரத்தம் ஓடினா தானே அவங்களுக்கு அந்த அரிப்பு ஏற்படாது, சொறிகள் ஏற்படாது, டேண்ட்ரஃப் வராது, பெயின்கள் வராது. சுத்தமாகவே அவங்களுக்கு சர்க்குலேஷன் கம்மியாகி அவங்களுக்கு தூக்க இன்மை வர ஆரம்பிச்சு, அஜீரண கோளாறு வர ஆரம்பிச்சு, அங்க முடிகள் கொட்ட ஆரம்பிக்குது. கழிவுகள் அவங்க அண்டைக்குள்ளேயும் அவங்க கழுத்துலயும் தேங்கி இருக்கு. இதுக்கான காரணங்கள் ரத்தம் ஓடல. ஸ்கல்ல நல்ல ஸ்டிமுலேஷன் பண்ணணும். ஸ்கல்ல நல்ல கோம்பை வச்சு நல்லா வாரணும். முடிய வாரக்கூடாது. ஸ்கல்ல ஸ்கோம்ப் பண்ணி நல்லா வாரணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா முடி மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஃபேமஸாக போயிட்டு இருக்குங்க சார். இது எதற்குங்க சார் பண்ணுறாங்க? முடிக்கு தான், வேற எதுக்கு? முடி கொட்டு போயிடுச்சு. அவங்க வாழ்வியல் முறையில் தப்பாக வாழ்ந்தனால முடி கொட்டி போயிடுச்சு. அது அவங்களுக்கே வாழ்ந்த முறை தப்பா தவறான அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் அதே நல்ல பழக்கம்னு ஃபாலோ பண்ணுறதுனால அதே நல்ல பழக்கம் நினச்சி அதே உணவு பழக்கத்தை சாப்பிட்றாங்க. அதனால் அவங்க அடி வயிற்றுல பித்தங்கள் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிற பித்தம் அவங்க தலைக்கு ஏறிக்கிறது. நம்ம டோபமைன் சுரக்க வேண்டிய இடத்துலலாம் அந்த அதிகப்படியான பித்தங்கள் அவங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகி அங்கே ரத்தம் ஓட்டங்கள் தடைபடுது. இரத்த ஓட்டங்கள் தடைபடுறதுனால இவங்களுக்கு மண்டையில் அரிப்புகள் ஏற்படுது. உடனே என்ன நினச்சிக்கிறாங்க, நான் வெளியே போயிட்டு வந்தேன், நான் நிறைய வேலை செய்கிறேன், எனக்கு மண்ணெல்லாம் பட்டு எனக்கு அரிப்பு ஏற்படுதுன்னு சின்ன வயசுலேருந்து தலைக்கு குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெகுலராக குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வேளைக்கு 2 வேளை தலைக்கு குளிக்க ஆரம்பித்து அங்கே ரத்தம் ஓடினா தானே அவங்களுக்கு அந்த அரிப்பு ஏற்படாது, சொறிகள் ஏற்படாது, டேண்ட்ரஃப் வராது, பெயின்கள் வராது. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ரொம்ப சுத்தத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்ட்டு டெய்லி தலைக்கு குளிக்கிறனால அங்கே ஓடுற ரத்தமே ஆன்டி கிராவிட்டியில் அது மேலேயே ஓடாமல் அவங்களுக்கு சுத்தமாக தலைக்கு குளிக்கிறனால அந்த இடம் ஃப்ரோசன் ஆகி அங்கே கெமிக்கல் போடுறாங்க, சில ஷாம்புகள் போடுறாங்க, எல்லாத்தையுமே போடுறதுனால சுத்தமாகவே அவங்களுக்கு சர்க்குலேஷன் கம்மியாகி அவங்களுக்கு தூக்க இன்மை வர ஆரம்பித்து, அஜீரண கோளாறு வர ஆரம்பித்து அங்கே முடிகள் கொட்ட ஆரம்பிக்குது. ஓகேங்க சார். இப்போ இந்த பிரச்சனை வருதுன்னா இதற்கான தீர்வு என்னங்க சார்? இதுக்கான தீர்வு மட்டும் இல்லை, இதுக்கான வாழ்வியல் முறையை அவங்க கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அவங்க தலைக்கு குளிக்கிறனால அவங்க உடம்புல இந்த ஆன்டி கிராவிட்டி மூலிமா ரத்தமே ஓடலை. இப்போ ரத்தம் மேலே ஓடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் இவங்க தலை அரிக்குது, எனக்கு புண்ணு வருது, எனக்கு பொடுகு வருதுன்ட்டு டெய்லி அந்த நேரத்தில் டெம்பரரியாக பண்ணுறது பின்னாடி முடி கொட்ட ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலாக ஒரு முடினா என்னன்னு புரிஞ்சிக்கணும். ஒரு முடி ஆகப்பட்டது நம்ம உடம்புல டெட் செல், இறந்து போன அணுக்கள். அது நல்ல ரத்தம் போனாதானே அந்த இறந்து போன அணுக்கள் மேலே வெளியே வரும். உங்களுக்கு நகங்களும் இறந்து போகின்ற அணுக்கள் தான். அப்போனா உங்கள் உடம்புல, உங்கள் தலையில், உங்கள் ஸ்கல்லில் எவ்வளோ நரம்புகள் ஓடுது. கழுத்தையும் தலையும் சேர்த்தாலே 15,000 நாடிகள் ஓடுது. இந்த 15,000 நாடிகளும் தச நாடிகள்னு சொன்னால் அப்போனா 10 மடங்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அதில் இருக்குது. இந்த 10 மடங்கு ப்ரெஷர் பாயிண்ட்டும் உங்களுக்கு தடைப்படுது. இந்த 10 மடங்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணணும்ல, ஸ்டிமுலேஷனே பண்ணுறது கிடையாது. ஸ்கல்ல நல்ல ஸ்டிமுலேஷன் பண்ணணும். ஸ்கல்ல நல்ல கோம்பை வச்சு நல்லா வாரணும். முடிய வாரக்கூடாது. ஸ்கல்ல ஸ்கோம் பண்ணி நல்லா வாரணும். வாரினா தானே உங்களுக்கு ரத்தங்கள் ஓட ஆரம்பிக்கும். இந்த ரத்தங்கள் ஓடாதனால அங்கே உள்ள டெட் செல் ஃபார்மேஷன் வருது. இந்த டெட் செல் ஃபார்மேஷன் உள்ளே வந்து அது வெளியே வரலை. டெட் செல் ஆகப்பட்டது முடி மூலியமாக வெளியே வரணும். இது முடி மூலியமாக வெளியே வராமல் அது உங்கள் மூளைக்குள்ளேயே அது தேங்கி கழுத்துக்குள்ளே தேங்கி உங்கள் காது என்டையர் கழுத்துலேயும் தலைக்கு உள்ளேயும் தேங்கி அது அந்த இடத்துல ஓட வேண்டிய ரத்தத்தை பிளாக் பண்ணுது. இதனால் பிற்காலத்தில் நியூராலஜிக்கல் இஷ்யூ வருது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம அது உங்களுக்கு உள்ள வேர் இருக்குது, அது இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு உயிர் உள்ள சில வேர்களை எடுத்து பதிச்சு உங்களுக்கு அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிடுவோன்ட்டு இவங்க என்னென்னமோ சித்து வேலை காட்டுறாங்க. அந்த சித்து வேலை காட்டி இவங்க பண்ணும்போது
அது முடி வளரதான் செய்யும். முடி வளருதோ இல்லையோ இருக்கிற முடியை அங்கே பதிப்பாங்க. புது முடியெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போலலாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாது. நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா 7000 நாடிகள் இருக்குது. இந்த நாடிகள் எல்லாத்தையுமே இவங்க டேமேஜ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இந்த டேமேஜ் பண்ணுறனால பிற்காலத்தில் உங்களுக்கு மூளைக்கும் உடம்புக்கும் போகிற கனெக்டிவிட்டியே ஸ்லோ டவுன் ஆகுமா, கனெக்ஷன் ஃபால் ஆகுமா, பின்னாடி உங்களுக்கு வாத சம்பந்தப்பட்ட நோய்களும் இழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் நடுக்க சம்பந்தப்பட்ட நோய்களும் வருமா வராதா? பிற்காலத்தில் பேரலிட்டிக் ஆவீங்களா, அல்சைமர் வருங்களா, பார்க்கின்சன்ஸ் வருங்களா? இதெல்லாம் பிற்காலத்தில் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண டை அடித்தவங்களுக்கே அது வரும். ஆனால் நீங்கள் இப்போ முடியிலே வேர் பதிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி நம்ம மேனி அழகுக்காக நம்ம அடிக்கிறோம். நிறைய பேர் பதிச்ச அதை செலிப்ரிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கடைசி காலத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்னென்னு உங்களுக்கே தெரியும். புரிஞ்சு அறிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு மேனி அழகு எத்தனை வருஷம் வரை இருக்கும் யாருக்குமே தெரியாது. இயற்கை மூலிமா நம்ம தலையில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு பார்க்கணும். அதுதான் சிகிச்சை முறையே, அதுதான் இயற்கை சிகிச்சையில் நாங்கள் பண்ணுவோம். ஓகேங்க சார். இந்த முடிமாற்று அறுவை சிகிச்சை இதை பண்ணாமல் நம்ம இயற்கை மருத்துவத்தில் இயற்கை முறையில் சிகிச்சை இருக்காங்க சார்? நம்ம இயற்கை முறையில் சிகிச்சைகள் இருக்குது. முடியை வளர வைக்க முடியுமானா முடியாது. ஆக்சுவலாக இயற்கை மருத்துவத்தில் அவங்கள புரிய வைப்போம். அவங்களுக்கு கழிவுகள் அவங்க அண்டைக்குள்ளேயும் அவங்க கழுத்துலேயும் தேங்கி இருக்குது. இதுக்கான காரணங்கள் ரத்தம் ஓடலை. பேசிக்காக இயற்கை மருத்துவத்தில் ரத்தத்தை ஓட வைப்போம். அந்த ரத்தத்தை ஓடி முடி வளருமோ வளராதோ அப்பாற்பட்டது. இங்கே இயற்கை மருத்துவத்தில் ரத்தத்தை ஓடி அவங்க உள்ள இருக்க உறுப்புகளை பியூரிஃபிகேஷன் பண்ணி டீடாக்ஸ் பண்ணி கெட்டதை வெளியேற்றுறதுக்காக சிகிச்சைகள் இருக்குது. இதனால் முடி வளருமோன்னு அப்பாற்பட்டது கிடையாது. ஆனால் இதனால் பிரச்சனைகள் பெருசாக வராது. அவங்களுக்கு முடிமாற்றம் செஞ்சவங்களுக்கும் அவங்க கண்டிஷனை பொறுத்து அவங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய பெரிய வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற டீடாக்சிஃபிகேஷன் இருக்குது, தெரபெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நம்ம ஸ்பைன் ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது, சர்வைக்கல் ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது, அதே போல் நம்ம தலைக்கு ஹெட்டில் ஸ்டிமுலேஷன்ஸும் நிறைய இருக்குது. வரம்ப தூண்டல்கள் மூலியமாகவும் பண்ணுவோம். ஓகேங்க சார், மிக்க நன்றிங்க சார். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிமாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்களும் சரி கண்டிப்பாக வந்து அவங்களை மீட் பண்ணி ஒரு நல்ல தெளிவோடு இருப்பாங்க சார். மிக்க நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ.